ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜொமேட்டோவோட ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அதோட ப்ரைஸோட அக்ரெசிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே போச்சு. அதாவது 116 இந்த ரேஞ்சில் வந்து ரூ. 100 மேலே அபோவ் ஓப்பன் ஆகிட்டு ரூ. 168 சம்திங் போனதுக்கப்புறம் இதோட ஸ்டாக் அதிகமாக பேசப்படுது. எல்லாரும் ரொம்ப விரும்பின இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபுட் டெலிவரின்ற கான்செப்டில் ரொம்ப கெயின்ட்டாக இருந்தாங்க. இவங்களும் ஸ்விக்கியை தவிர வேறு யாரும் வரல. ஸோ ஒரு டுவல் ப்ளே மார்க்கெட்டாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டாக்காக இருந்தது. ஆனால் இவங்களோட ஒரு டிசிஷன் என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்க்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத பிஸ்னஸை அக்யூர் பண்ணுறாங்க. பிளிங்கிட் பிளிங்கிட்ன்ற ஒரு பிஸ்னஸ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸோட பே பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில, நம்பர் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம். பட் 4000 கோடிக்கு மேலே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எதுக்கு பை பண்ணணும், கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத பிஸ்னஸில் அப்படின்ட்டு இன்வெஸ்டர் எல்லாருமே அக்ரெசிவ் வைக்கிறாங்க இந்த பிஸ்னஸை. அதோட ஒரிஜினல் வேல்யூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு கீழேயும் 140 ரூபா கீழேயும் போகுது ப்ரைஸ். நீங்களே பார்க்கலாம். 138 ரூபா வரைக்கும் போயிருக்கு, 139 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்தளவு அடி ஆகணும்னு யாருமே நினச்சி பார்க்கல. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் கூட இந்த அளவு நினச்சி பார்க்கல. ஏன்னா அந்த பிளிங்கிட் அக்யூசியேஷன். ஆனால் அவரோட முடிவில் மட்டும் தெளிவாக இருந்தார். ஏன்னா அதுக்குரிய ரீசன் நீங்களே அவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அது என்ன ஸ்டேட்மெண்ட், டிபெண்டர் கோயல்ன்றவர் சிஓ அந்த ஃபவுண்டர் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளிங்கிட்டை வாங்கினோம். இந்த பிளிங்கிட்டோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் எங்களோட ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்க்கே வந்து த்ரெட்டனாக வந்து அமையலாம், ஆபத்தாக வந்து அமையலாம். ஏன்னா குயிக் காமர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் வந்தாங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளே இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளே அவங்களால முடிஞ்ச அளவு ஃபுட்டை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸில் வர அபாயம் இருக்கிறனால நாங்கள் ஒரு டிஃபென்சிவ்காக தான் இந்த பிளிங்கிட்ன்றதை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா அது என்னமோ உண்மை தான். ஏன்னா அந்த பிஸ்னஸை வாங்கினதுக்கப்புறம் அதோட ஜொமேட்டோவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்கே போயிருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு அக்விசிஷன்றது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து நல்லதாக கெட்டதான்னு டிசைட் பண்ணுறது எப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு அக்விசிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அக்விசிஷன் வந்து பாஸ் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அன்கம்ஃபர்டபுளான, அதாவது அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் நெக்ஸ்ட் பிஸ்னஸாக இருந்தால் அந்த அக்யூசியேஷன் வந்து ப்ராபபிளி ஃபெயில் ஆகும். ஏன்னா பேட் அசட் அலோகேஷன். ஓகே, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளிங்கிட்ன்ற ஒரு கான்செப்ட் எப்படி ஷேர் ப்ரைஸை கீழே கொண்டு வந்ததோ அதே பிளிங்கிட்ன்ற கான்செப்ட் ஷேர் ப்ரைஸை இங்கே மேலே கொண்டு போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா குயிக் காமர்ஸ் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை விட ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றதை நம்புகிறாங்க. அதோட டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஃபுட் டெலிவரியோட பிஸ்னஸோட அந்த ரெவென்யூ சேஞ்சஸ், இயர் டு இயர் ரெவென்யூ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா Q4 2023 19% க்ரோத்தும், அடுத்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 19, 23, 32, 34 இந்த ஆவரேஜ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்தது. அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் தான். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 34%, 32% ஒரு நல்ல க்ரோத் தான். ஆனால் பிளிங்கிட்டோட ரெவென்யூவோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 134, 14, 114, 114, 112 நீங்களே பார்க்கலாம் எந்தளவு க்ரோத் இருக்குன்ட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் வந்து ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை விட அதிகமாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது குயிக் காமர்ஸ். ஆனால் இதில் காம்படிட்டர் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா புது பிளேயர்ஸ் வந்து உள்ளே நுழைகிறாங்க. உங்களுக்கு குயிக் காமர்ஸ் பற்றி என்னென்னு புரியலன்னா அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாமல் கார் ட்ரேடு பார்த்திங்கன்னா அவங்களோட கார் ட்ரேடுன்ற ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2016 கார் வாலே பைக் வாலேன்றதை அக்யூர் பண்ணுறாங்க. இந்த அக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பிஸ்னஸோட ஜேர்னியே மூவ் ஆச்சு. நீங்களே பார்க்கலாம். இவங்களோட மெயின் பிஸ்னஸ் கார் ட்ரேடு கூட இந்த ஆன்லைனில் அதிகமாக சர்ச் பண்ணல. பட் கார் வாலே பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம் எந்தளவு ஹையாக கூகுள் ட்ரெண்டில் இருந்திருக்குன்ட்டு ஒவ்வொரு வருஷம். அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கார் ட்ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து புது காரையும் செகண்ட் ஹேண்ட் காரையும் சேல்ஸ் பண்ணுற ஒரு நிறுவனம் ஆன்லைன் த்ரூவாக. நீங்களே பார்க்கலாம் காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், மாடல்னு நீங்களே பார்க்கலாம். 37, 80 ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் உங்களோட டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக சர்ச் பண்ணுற அந்த கூகுள் ட்ரெண்டில் வந்து நிற்கிது. மாக்கியோட நிறுவனம் பார்த்திங்கன்னா அந்த லெவல் கூட வரவே இல்லை. கார்வாலே, கார்24, கார்டேகோ நீங்களே நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிறது கார்வாலே தான். அந்தளவு கூகுள் ட்ரெண்டில் இருந்தது. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் மாடல் பார்த்திங்கன்னா ஒரு அக்யூசியேஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல ட்ரெண்டியாக போச்சு. இன்னும் அவங்களோட ஃபோக்கஸிங் வந்து நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஓகே, நீங்கள் கேட்கலாம் எதுக்கிட்ட அதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு கேட்டால் அது ஒரு கான்செப்ட் தான். அமேசானோட ஜெஃப் பேசோஸ் சொல்கிறாரு,
லக்குன்றது ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறதுன்றது லக்கு கிடையாது. பல முயற்சிகள் ஒன்றிணையும் போது வர கை கூட்டுறது தான் லக்குன்னு சொல்கிறார். அதாவது என்னோடய வாழ்க்கையில் நான் 10 விஷயம் பண்ணேன்னா அதில் ஒரு விஷயந்தான் என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி கொண்டு போச்சு தவிர வாழ்க்கையில் நான் பண்ண 10 விஷயங்களும் கிடையாது அப்படின்றாரு. ஜெஃப் பெசோஸோட இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். ஏகப்பட்ட கான்ஃபிடென்ஸ் இன்சைட்ஃபுல்லான ஸ்பீச்சஸ் இருக்கும் அவருக்கு. நீங்கள் அவர் பேசுகிறத நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வைங்க, உங்கள் லைஃப் கூட சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவரோட ஸ்பீச் ஒரு பெயின்ஃபுல்லான உள்ளேருந்து பேசுவார் அவர். அதாவது வாழ்க்கையில் லக்குன்றது எல்லாத்துக்கும் ஒன்று கிடையாது. ஒருத்தவங்களுக்கு லக்குன்றது வேறு வடிவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளோட முயற்சிகள் கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முயற்சியும் எந்த முயற்சியில் லக்கு கிடைக்குன்றது யாருக்கும் தெரியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 10 பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 9 பிஸ்னஸ் லாஸ் ஆன அந்த பிஸ்னஸோட லாஸஸை ஒரே ஒரு பிஸ்னஸ், அதாவது 10வது பிஸ்னஸ் அதை விட 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்ற சொல்கிறாரு. ஸோ உங்களோட ஃபோக்கஸிங் ரிஸ்க் கால்குலேட்டட் லெவலிருந்து உங்களோட முயற்சியை கொண்டு போயிட்டே இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்களே பார்க்கலாம், அமேசானில் 1994 பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாரு. 1995 வெரைட்டி ஆஃப் புக்ஸ் சேல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் போகிறாரு. அதுக்கப்புறம் 1998 பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் வீடியோஸ் அவர் புக்கோடு சேர்த்து ஆட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 2025 அமேசான் ப்ரைம் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை உள்ளே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 2015 நீங்கள் பார்க்கலாம் அமேசான் சர்பாஸ்றது வால்மார்ட். அதாவது வால்மார்ட்டை சர்பாஸ் பண்ணுது. வால்மார்ட்டோட ரெவன்யூ பீட் அடிக்குது, முறியடிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் டோட்டல் ஃபுட் மார்க்கெட் அக்யூர் பண்ணுது. இப்படி இதோட சேல் பண்ணிகிட்டே போகுது. அதான் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட முயற்சின்றது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் உட்காந்துடக்கூடாது. ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் எடுத்துகிட்டே போகணும். எந்த முயற்சி உங்களுக்கு லக்கை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களோட முயற்சி அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே இருக்கணும். நீங்களே பார்க்கலாம், இவரோட பிஸ்னஸ் அக்யூசியேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே இருக்கும். இந்த ஆன்லைன் சேலாகவே இருக்கும். டோட்டலாகவே இந்த ஆன்லைன் மாடலை விட்டு இவர் வேறு பிஸ்னஸ்க்கு போயிடல. அதாவது பெயிண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் சிமெண்ட் பிஸ்னஸ்க்கு போயிடல. பட் ஆன்லைன் த்ரூவாக என்னென்ன பண்ண முடியுமோ அது த்ரூவாக மார்க்கெட்டிங் காமர்ஸ் த்ரூவாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பிஸ்னஸோட ரிலேட்டட் அக்யூசியேஷன் சேம் பிளிங்கிட் பண்ணது, சேம் கார் ட்ரேட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் எக்ஸாம்பிள் மாடல் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் தான் ஃபுல் ரிஸ்க்கை இன்வால்வ் பண்ணுறதோட ஒரு ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அடுத்த ட்ரேடை சக்ஸஸ் ஆகுன்ற மைண்ட் செட்டில் வரணும். உதாரணத்துக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி, உங்களோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதில் 10 ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 9 ட்ரேடு லாஸ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் 10வது ட்ரேடு இந்த ஒட்டுமொத்த ட்ரேடோட லாஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது 100 ட்ரேடில் நீங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி 10% இருந்தாலும் போதும். ஓகே, இந்த 90% லாஸஸை கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும். ஆனால் உங்களோட டிசிப்ளின் அண்டு ஸ்ட்ராட்டஜி மாறாமல் இருக்கணும். ஓகே, நீங்கள் பேட் அலோகேஷன்ஸ் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பெரும்பாலும் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஸ்மார்ட் பர்சனாக இருக்க தேவையில்லை, நீங்கள் டிசிப்ளின் பர்சனாக இருக்கணுன்றாங்க. அதாவது நீங்கள் எல்லாரை விட ஸ்மார்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் எல்லாரை விடையும் டிசிப்ளினாக இருக்கணுன்றதை வலியுறுத்துட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நான் பண்ண 10-15 இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பிஸ்னஸ் தான் என்னை சக்ஸஸ் நோக்கி கொண்டு போயிருக்குன்றத ஸ்டேட்மெண்ட்டாகவே வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு பிஸ்னஸையும் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸில் ட்ரேட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணுன்றது இருக்கிறதே தவிர எல்லாத்துலேயும் ப்ராஃபிட்டபிள் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. பட் ஏன்னா நீங்கள் உங்களோட முயற்சியை ப்ராப்பராக பண்ணணும். மார்க்கெட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக மாறுதா இல்லை லாஸாக மாறுதான்றது லக். நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது பார்த்திங்கன்னா உங்கள் லாஸஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எப்படி லாஸை கண்ட்ரோல் பண்ணணும், என்னோடய ரிஸ்க் எவ்வளோ லிமிட்டாக இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் லாஸை கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டின்றது மார்க்கெட்டோட ரிவார்டு. இதை தான் லக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ட்ரேடில் உங்களுக்கு லக் அடிக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ என்றைக்குமே உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்கள் லக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. ஸோ இந்த வீடியோட பர்பஸ் என்னென்னா 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பிஸ்னஸ் 3 விஷயம் கற்றுக்கலாம். பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு அக்வசிஷன்றது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைம் டு டைம் அந்த பிஸ்னஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டடாக 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா
1 or 3 ட்ரேடு தான் ப்ராஃபிட் ஆகும். ஆனால் அந்த 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ண 7 ட்ரேடையும் கவர் பண்ணும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பார்த்துக்கும், மார்க்கெட் கையில் விட்டுறணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து 10 கம்பெனியில் சர்ச் பண்ணி உள்ளே போட்டால் கூட அதில் 10 பிஸ்னஸ்லேயும் 10 பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுன்றது கிடையாது. அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் டோட்டலாகவே உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து மேலே கொண்டு போகும். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்றது லக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மல்டிப்ளை பை யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்கள் ஆக்டிவிட்டீஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்கள் லக்குன்றது அடையன்றது சொல்ல முடியாது. ஸோ எதுலனாலும் உங்கள் லக் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபோக்கஸிங் அண்ட் உங்களோட லேர்னிங் நீங்கள் கற்றுக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சி விட்டுறாதீங்க. பட் உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரிஸ்க்கு சைட்லேயும் ப்ளஸ் லக்கு சைட்லேயும் இருக்கணுமே தவிர ரிஸ்க்கு அதிகமாக எடுத்துகிட்டு லக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லக்கு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் லாஸ் பண்ணால் கூட அடுத்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கெயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும் என்றைக்குமே. ஓகே, தேங்க்யூ கைஸ்.